ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேலியில் டேட்டா ரிப்பேர் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த டேலி ரிப்பேர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஒவ்வொரு பர்ச்சேஸ், சேல்ஸ், பேமெண்ட், ரிசிப்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன் அண்டு மாஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டரில் நமக்கு அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேட்டா எதனால நமக்கு எரர் காட்டுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேலி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சரௌண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா எரர்ன்றது நமக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப என்ன ஆகும்னா நம்மளால் ஸ்டோர் பண்ணவே முடியாது. டேட்டானால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து எரர் காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். இது நம்ம என்ன ஆகும்னா ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பிளாக் பண்ணும். நம்ம டேட்டாவை பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆகாமல் என்ன பண்ணணும்னா அது பிளாக் பண்ணும். ஸோ அந்த பிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து எரர்ன்றது காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்போ மல்டி யூசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதனால் அந்த இப்போ மெயின் சிஸ்டம் வந்து நமக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்கும். அதர் கிளைண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேரிங்காக இருக்கும், நமக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா, ஸோ அந்த நெட்வொர்க் ஸ்பீடு கம்மியாகிறதுனால நமக்கு அந்த நெட்வொர்க் டேட்டா எரர்ன்றது நமக்கு காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ட் டேலி வெர்ஷன், யூசிங் ஓல்ட் டேலி வெர்ஷன். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நியூ வெர்ஷனில் வந்து அது தெரியாமல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம் அந்த டேட்டாவை, மைக்ரேட் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணோம்னா திரும்பியும் அந்த டேட்டாவை தூக்கி நம்ம ஓல்டு டேட்டாவில் நமக்கு ஆஹ், உள்ள வந்து நம்ம செட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஸோ அது வந்து நமக்கு எரர் மாதிரி காட்டும், எரர்ன்றது காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா மைக்ரேஷன் பண்ணுறோம், அதாவது நியூ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டா மைக்ரேஷன் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணாமல் இன்கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அது கரெக்டாக ஒரு மைக்ரேஷன் ஆகாமலே முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு எரர்ன்றது காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் டேட்டா சைஸ் வித்தவுட் மெயின்டெனன்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவோட சைஸ் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், டேட்டா பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருப்போம், அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா எரர்ன்றது நமக்கு காட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பேக்கப் பண்ணிட்டு எடுத்துருப்போம், அந்த பேக்கப் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ராப்ளம் எடுக்காம ஸோ அதை ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படின்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா எரர்ன்றது காட்டும். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேலிக்குள்ள போயிடலாம். டேலிக்குள்ள போய் நான் என்ன பண்ணிடுறேன்னா டேட்டா ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது நான் என்ன பண்ணிடுறேன்னா ஏஏ கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது. எதனால் எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியில் டேலிபிளம் 6.2 டேட்டாக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா 1,01,000 அப்படின்ற ஃபைல் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அதில் எஸ்சிசி டிஆர்என் டாட் 1800. ஸோ இந்த ஃபைல் என்ன ஆயிருக்கும், நமக்கு வந்து அது டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நமக்கு என்ன அது காட்டுதுன்னா எரர்ன்றது நமக்கு இங்கே காட்டுது. இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த டேலின்றதை நான் ஓப்பன் பண்ணுறேன். 6.2ன்றதை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா மேலே பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கலாம். ரிப்பேர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி வந்து நமக்கு செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஃபிகர்னு கொடுக்கலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், நமக்கு பேக்கப் வேணும், ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ஒரு பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சினா, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பேக்கப் டெஸ்டினேஷன் பார்த்துக்கலாம் என்டர் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு எங்கே பேக்கப் பண்ணணுமோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் இங்கே செலக்ட் ஃப்ரம் டைப் கொடுத்துட்டு நமக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அதை வந்து பேக்கப்ன்றதை நம்ம கொடுத்து டேட் கொடுத்து நம்ம நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப்ன்றது நமக்கு எடுத்துக்கும். இப்போ ரிப்பேர் கொடுத்தோம்னா ஜஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ஸோ ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மேட்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், பிஃபோர் ரிப்பேருக்கு எவ்வளோ எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருந்துச்சு, ஆஃப்டர் ரிப்பேரில் நமக்கு எவ்வளோ மாஸ்டர்ஸ் இருக்குன்றது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேட்ச் ஆகுதா அப்படின்றது செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்ட என்ட்ரி எல்லாமே இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு டேலியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல் லொகேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேலி டாட் ஆர்இடபிள்யூன்ற ஒரு ஃபைல் ஓப்பன் இருக்கும். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நோட்புல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா என்ன எரர்ன்றது இங்கே காட்டும்.
எரர் இல்லைன்னா நம்ம கம்பெனி நேம் கொடுத்து இந்த மாதிரி நமக்கு ஒரு 5000 ஜெனரேட் பண்ண மாதிரி இந்த மாதிரி நம்பர் காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்பர் காட்டுச்சுன்னா நமக்கு எந்த ஒரு எரர் இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய டேட்டா எரர் ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்க டேலில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.